நியூஸ் கிளிக் ஒரு பெரிய ஊடகம், ஆ, அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு கைது செய்தாங்க. ஆமா. பரஞ்சய் குஹா தக்குர்தான்னு சொன்னக்கூடிய முன்னாள் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லினுடைய எடிட்டர், ஒரு நல்ல எழுத்தாளர், பத்திரிகையாளர், அவரையும் அதுல கைது செய்து கொண்டு போனாங்க. அவருடைய மொபைலை பிடுங்கிட்டு பாஸ்வேர்டை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் அது என்னுடைய சொந்த பொருள், அதுக்குள்ள பாஸ்வேர்டை தர முடியாதுன்னு சொல்லி பார்த்தாரு. ஓகே. இப்ப அந்த அதிகாரம் இல்லாமலேயே அவங்க அதை அவங்களே அந்த பாஸ்வேர்டை ஹேக் பண்றதுக்கு பதிலாக அவரை வற்புறுத்தி அதுல ஓபன் பண்ணி பார்த்துட்டு, அமெரிக்காவில இருந்து உங்களுக்கு கால் வந்திருக்குதே, ஆமா என்னுடைய சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்க, அவங்களோட பேசினேன், அது தப்பா அப்படின்னு கேட்டு. அதே மாதிரி அந்த பிரபீர் புர்கேஸ்தானுடைய லேப்டாப், நியூஸ் கிளிக்கினுடைய கம்பெனியில இருந்த எல்லா லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனாங்க. 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இதுவரைக்கும் ஒண்ணு கூட நிரூபிக்கப்படவில்லை. நியூஸ் கிளிப் இந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு திருப்பி தரணும்னு கேஸ் போட்டு கோர்ட் மூலமாக உத்தரவு வாங்கி ஒவ்வொன்றா திருப்பி வாங்கிட்டு இருக்கான். புரியுது சார், புரியுது. அப்போ அதெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் இப்ப இந்த புதிய சட்ட திருத்தம் என்பதை கொண்டு வர்றாங்க. ஓகே.